கையில் காசு இருந்தாலும் பையில் தங்கவில்லையே என்ற கவலை பலருக்கும் இருந்து கொண்டுதான் வருகிறது. வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கிறது. வருமானத்தில் இருந்து சிறிதளவு சேர்த்து வைக்கலாம் என்று நினைத்தாலும் கூட பலராலும் முடிவதில்லை. தொடர்ந்து பல கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. இதற்கு என்னதான் காரணம் என்று எவ்வளவு யோசித்தாலும் அதற்கு விடையொன்றும் கிடைப்பதில்லை. இவ்வாறான நிலைமையை தான் வீட்டில் உள்ள பெரியவர்கள் கண் திருஷ்டி, தரித்திரம் என்று சொல்வார்கள். உங்கள் தரித்திரம் நீங்கி செல்வம் பெருக என்ன செய்ய வேண்டும் என்பதனை பற்றி இந்த பயனுள்ள பதிவில் தெரிந்து கொள்வோம். ஒருவர் பார்ப்பதற்கு நன்றாக இருந்தாலும் நல்ல வேலையில் இருந்தாலும் அவர்களை பார்த்து சிலர் இவர்களுக்கென்ன நன்றாக தானே இருக்கிறார்கள் என்று பொறாமைப்படுவதே கண் திருஷ்டியாகும். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் சனி அமர்ந்து இருந்தாலும் எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அவை கையில் தங்காது. வீட்டில் தரித்திரம் நீங்கி செல்வம் சேர பின்பற்ற வேண்டியவை: பச்சை கற்பூரம், சோம்பு, ஏலக்காய் இவை மூன்றையும் ஒரு மஞ்சள் துணியில் மூட்டையாக கட்டி குபேர மூலையில் வைத்து தீபம் காட்டி பூஜித்து வந்தால் வீட்டில் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும். வீட்டின் பூஜை அறையில் குத்து விளக்கு ஏற்றும் பொழுது 2 திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அவ்வாறு செய்வது செல்வத்தை உங்களிடம் ஈர்த்து கொடுக்கும். மகாலட்சுமியின் வாசம் நிறைந்திருக்கும் லவங்கப்பட்டையின் குச்சியில் 10 ரூபாய் தாளை சொருகி வைத்து அதனை உங்கள் பணப்பெட்டியில் வைத்து விடுங்கள். இவ்வாறு செய்வதால் பணத்தை உங்களிடம் ஈர்க்க முடியும். நீங்கள் பணம் வைக்கும் பர்சில் 2 புதினா இலைகளை எப்பொழுதும் வைத்திருங்க. உங்கள் பர்சில் இருக்கும் பணம் குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும். இதனை 3 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிவிட வேண்டும். வீட்டில் செய்யக்கூடாத செயல்கள்: அன்னம், உப்பு, நெய் இவைகளை எப்பொழுதும் கையினால் பரிமாறக்கூடாது. அவ்வாறு செய்வது மாமிசத்தை பரிமாறுவதற்கு சமம். இதனால் வீட்டில் தரித்திர நிலை உண்டாகும். இரவு நேரங்களிலும் வீட்டில் பூஜை செய்து முடித்த உடனேவும் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்யக்கூடாது. இவ்வாறு செய்வதால் வீட்டில் இருக்கும் லட்சுமி வெளியே சென்று தரித்திர நிலை மட்டுமே நிலைத்திருக்கும். அதே போல் வீட்டை பெருக்கி குப்பைகளை வீட்டின் மூலை முடுக்குகளில் சேர்த்து வைக்க கூடாது. இதுவும் ஒரு வகையான தரித்திர நிலையாகும். எவருக்கேனும் பணம் கொடுக்கும் பொழுது வாசற்படிக்கு வெளியே நின்று கொடுக்க கூடாது. அவ்வாறு செய்வதால் உங்களின் அதிர்ஷ்டம் மற்றவர்களுக்கு சென்றுவிடும். வீட்டின் அத்தியாவசிய பொருட்களான உப்பு, பருப்பு, பால் போன்றவை எப்பொழுதும் குறையாமல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவற்றை குறையவிட்டாலும் தரித்திரம் உண்டாகும். இவ்வாறான உங்களின் அன்றாட செயல்களை சரிவர மாற்றிக்கொண்டால் உங்கள் வீட்டில் உள்ள தரித்திர நிலை நீங்கி பணம் பெருகிக் கொண்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.